சென்னையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மின்வாரிய கேங்மேன் ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ராஜ்குமார். அவரோடு பேசலாம். ராஜ்குமார், இந்த போராட்டத்தில் என்னென்ன கோரிக்கைகள்லாம் அவங்க முக்கியமாக வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க? அது மட்டும் இல்லாமல் இந்த போராட்டத்துக்கு யாரெல்லாம் ஆதரவு தெரிவிச்சாங்க? மின் வாரியத்தில் கேங்மேன் ஊழியர்களாக பணி செய்யக்கூடியவர்கள், அதாவது தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களில் இருக்கக்கூடியவர்கள் தான் சென்னை அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய மின்வாரிய தலைமை அலுவலகம் அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மிக முக்கியமாக 3 கோரிக்கைகளை கேங்மேன் ஊழியர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். அதாவது ஒரு மாவட்டத்திலிருந்து இன்னொரு மாவட்டத்தில், அதுவும் தொலைதூரமாக இருக்கக்கூடிய மாவட்டங்களில் சென்று கேங்மேன் ஊழியர்கள் பணி செய்யக்கூடிய நிலை இருக்கிறது. உதாரணத்துக்கு திருநெல்வேலி மண்டலத்தில் இருப்பவர்கள் மதுரையிலும், மதுரை மண்டலத்தில் இருப்பவர்கள் கோவை, இதுபோன்று தொலைதூரங்கள் இருக்கக்கூடிய மாவட்டத்தில் பணி செய்து வருகிறார்கள். அவர்களை சொந்த மாவட்டங்களே கேங்மேன் ஊழியர்களாக பணி செய்வதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இரண்டாவதாக, தகுதியின் அடிப்படையில் மின்வாரத்தில் அவர்களுக்கு பணி அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கை. உதாரணமாக டிகிரி முடித்தவர்கள் கூட கேங்மேன் ஊழியர்களாக பணியில் இருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு கள உதவியாளர்கள் உள்ளிட்ட தகுதிக்கேற்ப அவர்களை பணியமர்த்த வேண்டும். காலி பணியிடங்களை மின்வாரியத்தில் நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட இந்த 3 முக்கியமான கோரிக்கைகளை முன்வைத்துதான் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த கோரிக்கையை வலியுறுத்தி வருவதாகவும், அது மட்டும் இல்லாமல் கேங்மேன் பணி மிகவும் ஒரு ஆபத்தான பணியாக இருக்கிறது. அதாவது கிராமங்களில் புதிய மின் இணைப்பு கொடுப்பதற்கான பணியை மேற்கொள்ள வேண்டும். பல நேரங்களில் விபத்துகள் ஏற்படுகிறது. கடந்த ஓராண்டுகள் மட்டுமே 70க்கும் மேற்பட்ட விபத்துகள் நடைபெற்று இருப்பதாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவிக்கிறார்கள். தொடர்ச்சியாக தமிழக அரசுக்கும் மின்வாரியத்துறைக்கும் ஏற்கனவே கோரிக்கைகளும் வைக்கப்பட்டிருக்கிறது. அரசு இதில் இன்னும் கவனம் செலுத்தாமல் இருக்கக்கூடிய காரணத்தால் தான் தற்போது மாநில அளவில் இருக்கக்கூடிய கேங்மேன் ஊழியர்களை ஒருங்கிணைத்து அண்ணா சாலை அருகே இருக்கக்கூடிய தலைமை அலுவலகம் அருகே போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் பல மாவட்டத்திலிருந்து சென்னைக்கு வரக்கூடிய கேங்மேன் ஊழியர்களையும் காவல்துறை அனுமதிக்கவில்லை என்று தெரிவிக்கிறார்கள். இந்த இடத்தில் மட்டும் 1400க்கும் மேற்பட்டவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் அரசு தொடர்ந்து காலம் தாழ்த்தி வரக்கூடிய காரணத்தால் அரசியல் கட்சியினர் தங்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருந்தார்கள். இன்று தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து போராட்டம் நடைபெற்று வருகிறது. காவல்துறையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த 3 முக்கியமான கோரிக்கைகளை தமிழக அரசு உடனடியாக பேச்சுவார்த்தைக்கு அழைத்து கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறாங்க. அவர்களுடைய கோரிக்கைகள் அரசின் செவிகளுக்கு எட்டுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜ்குமார்.